இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 செலவாகி போச்சுங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, உரம் மூட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டாக் இறக்கியிருக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம தோட்டத்துக்கு தேவைப்படுதுங்க. மஞ்சள் இஞ்சல்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளாமெல்லாம் பண்ணிக்கிறோம். அதனால தோட்டத்துக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காக இவ்வளோ ஸ்டாக் இறக்கியிருக்கிறோம். அது மட்டும் காரணம் இல்லைங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப அப்பப்போ தான் பார்த்தீங்கன்னா உரம் மூட்டையெல்லாம் இறக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 30,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் எடுத்துக்கிறோம். எத காரணம்னா, இப்ப இருக்கிற ஸ்டாக் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்த ஸ்டாக் வரும்போது, ஒவ்வொரு மூட்டையும் பார்த்தீங்கன்னா, ரூ. 200, ரூ. 300 எச்சு பண்ணிக்கிறாங்க. அதனால தான் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, முதல்லயே சுதாரிச்சு 2, 3 சொசைட்டில கேட்டு, அதுக்கப்புறம் 2 சொசைட்டிய சொல்லி, பில்ல போய் செட்டில் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க ஏத்தி விட்டாங்க. நம்ம இங்க லோட், அன்லோட் பண்ணிக்கிற மாரி இருக்குங்க. எல்லாமே எச்சாயிருக்குதுங்க. வேப்ப புண்ணாக்கு, அம்மோனியம் சல்பேட்டு, டிஏபி, பொட்டாசு இந்த மாரி எல்லா ஐட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 200, ரூ. 300 எச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனா விலைவாசியெல்லாம் பார்த்தோம்னா, அப்படியே தான் இருக்குதுங்க. என்ன 5, 10 ஏறுது, இறங்குது. ஆனா உப்பு, உரம் மூட்டை மட்டும் ஒண்ணும் சொல்ற மாரியே இல்ல. மொதல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 20, ரூ. 30 ஏத்துனாவே பெரிய விஷயமா இருக்கும். ரூ. 20, ரூ. 30 ஏத்தும்போது பெருசா தெரிஞ்சு வரல. அவ்வளோ ஏறுன மாரி தெரியாதுங்க. ஆனா இப்ப பார்த்தோம்னா, நொறுங்க ஏத்தி வச்சுக்கிறாங்க. நீங்களும் இந்த மாரி ஏதாவது பெரிய வெள்ளாம பண்ணீங்கன்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இறக்கி வச்சுக்கங்க. உங்களுக்கும் நல்லது. சரிங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா!